வணக்கம். இரக்க குணம் தானாக வர வேண்டும். அதை கொடுக்கவும் முடியாது, ஊட்டவும் முடியாது. இது ஆன்மாவின் கசிந்தல், ஆன்மாவின் உருக்கத்தில் ஏற்படும் இரக்க குணம். அது தானாகத்தான் வரும், தானாகவே ஏற்படும். இந்த ஆன்மாவின் பெண் சிசு ஒன்று 3-4 வயசு இருக்கும்போது, அன்றைய தினம் லீவு நாள், சனியோ ஞாயிறோ, பக்கத்தில் வீட்டில் இருக்கிறது. அவங்க வீட்டில் அன்றைய தினம் விடுமுறை நாளெலாம் குழந்தைகளுக்கு ஏதாச்சும் வாங்கி இது பண்ணணுமே அப்படின்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை வருகிறது. நேற்று தானே கொடுத்து என்ன பண்ணேன், கணவன் மனைவிக்குள்ள செலவழிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாத நிலை, மன வருத்த நிலை ஏற்படுகிறது. இதை கவனித்து கொண்டே இருக்கிறது இந்த 4 வயது பெண் குழந்தை. கவனித்து கொண்டே இருந்துட்டு அதை கடந்தது வீட்டில் வந்து அம்மாவிடம் ஒரு 250 ரூபா கொடுங்கப்பா அப்படிங்குது. 250 சரி, எதைக்கான காரியம் இல்லாமல் கேட்காதுன்னு கொடுத்தா கொண்டு போயிடுது. கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுத்த உடனே அவங்களுடைய இது சிரிச்சிடறாங்க. 2 பேரும் சிரிச்சுட்டு பார்த்துட்டே இருந்தது போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிறாங்க. திருப்பி வந்த உடனே கேட்டோம். அந்த ஆன்மாவிடம் கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லுது, மாமாவும் அத்தையும் சண்டை போட்டுருந்தாங்க, இன்றைக்கி செலவுக்கு இல்லைன்னு, அதனால தான் நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் கொடுத்தேன் அப்படிங்குது. அது அப்போ அதை தானாக வரக்கூடியது, யாரும் ஊட்ட முடியாது. ஈகை, இரக்கம், இந்த இரக்க நிலையெல்லாம் ஆன்மாவுடைய கசிவால் ஏற்படும். அது ஆன்மா ஒழுகும். ஆன்மாவுடைய நிலை நல்லா இருக்கும்போது நிச்சயமாக அது பிறப்பால் ஏற்படக்கூடிய ஆன்மா சுகம், ஆத்ம சுகம், அது கசியும். அப்படியும் குழந்தைகள் உண்டு. தான் சாப்பிடாட்டாலும் இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கும். அப்போ குழந்தைகள்கிட்ட ஒரு தெய்வத்தன்மையும் இருக்கும், ரொம்ப பந்தமாக இருக்கும். யார் கஷ்டப்பட்டாலுமே அதை உற்று நோக்கும். அது தெய்வமும் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுதான், அது உண்மைதான். இரக்கம் தான்.